எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனலில் வந்து எப்படி என்னோட ப்ரெக்னன்சி வெயிட் நான் லூஸ் பண்ணேன், என்னோட ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ், அதை தான் வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறேன். இதை வந்து நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க, எப்படி வந்து நீங்கள் லூஸ் பண்ணீங்க, அதுவும் சீக்கிரமாக பட்ட மாதிரி இருக்குது, எப்படி பண்ணீங்க எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு. ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க, ப்ரெக்னென்சி வெயிட் வந்து எப்படி லூஸ் பண்ணேன், எப்படிலாம் நான் குறைச்சேன் அப்படின்னு. ஆனாலும் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நிறைய பேருக்கு ஆர்வமாக இருக்குது. அது ஏன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, யாராவது ஒருத்தர் ஒரு ஈஸியான டிப்ஸ் கொடுத்துட மாட்டீங்களா, யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன ஜூஸு இது எப்படிமா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட மாட்டீங்களா அப்படின்ற ஆர்வத்தில் எல்லாரும் பார்க்குறீங்களா? ஏன்னா பேசிக்காக சில விஷயங்கள் வச்சு தான் நம்ம வெயிட் லூஸ் பண்ண முடியும். நிறைய மிராக்கிள் வேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், பட் பேசிக்கான வேஸ் வச்சு தான் லூஸ் பண்ண முடியும். இந்த யாராவது ஈஸியாக சொல்லிட மாட்டாங்களா அப்படின்றனால உங்களுக்கு ஆர்வம் தோண்டுதா, எப்படி உங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்றத எனக்கு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் மேக்கப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீஸ் மேக்கப்பில் வந்து திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாள் வீடியோஸ் அப்லோட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படின்னு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங், என்னோட ப்ரெக்னென்சியில் நான் வந்து ரொம்ப வெயிட் கெயின் பண்ணலை. ஏன் அப்படின்னா, நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன் என் ப்ரெக்னென்சியில். ஸோ அதனால் எனக்கு பெருசாக வெயிட் கெயினே இல்லை. என்னோட கைனகாலஜிஸ்ட் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணது, நீ எல்லா வேலையும் செய்யலாம், உனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பெருசாக எதுவும் கிடையாது, வெயிட் மட்டும் தூக்காத, ஒரு 3 கிலோ மேலே தூக்காத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து எனக்கு பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ உங்கள் கைனகாலஜிஸ்ட் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆக்டிவாக இருங்க. கடைசி வரைக்கும் நான் வந்து ஆக்டிவாக தான் இருந்தேன். டில் டெலிவரி வரைக்கும் நான் ஆக்டிவாக தான் இருந்தேன். எல்லா வேலையும் செஞ்சுட்ருப்பேன், எல்லா எக்ஸசைஸும் செஞ்சேன். எக்ஸசைசஸ் வந்து உங்கள் கைனகாலஜிஸ்ட் அப்ரூவலோடு செய்யுங்க, என்ன கேட்காதீங்க. நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். நெட்டில் பார்க்குறது, ஏதாவது குழந்தைக்கு ஆச்சுன்னா தேவையில்லாத வேலை. ஸோ கைனகாலஜிஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டலே எக்ஸசைசஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதை தான் நான் பண்ணேன். ஸோ எக்ஸசைசஸ், பீயிங் ஆக்டிவ், இதுதான் வந்து எனக்கு ப்ரெக்னென்சிலேயே பெருசாக வெயிட் போடல. அதுக்கப்புறம் வந்து டெலிவரி ஆகிட்ட அப்புறம் நான் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து வாக்கிங் லைட்டாக பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று, டெலிவரி எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எந்த டெலிவரியாக இருந்தாலும் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறதோ எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் வெயிட் கெயின் அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. ஸோ நான் 2 மாதம் முடிஞ்ச அப்புறம் நான் வந்து லைட்டாக வாக்கிங் ஆரம்பித்தேன். ட்ரெட்மில்ல தான் யூஸ்வலாக பண்ணேன், நான் பண்ணல. நான் கீழே தான் போய் ஜென்ரலாக பேசிக்காக வாக்கிங் ஸ்லோவாக ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கிங் வந்து நான் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணேன். 3 மந்த்ஸ் கழிச்சப்பறம் தான் நான் வந்து ட்ரெட்மில்ல வந்து ஒரு ஸ்பீடில் நான் வாக்கிங் பண்ண ஆரம்பித்தேன். 4th மந்த் அப்போ தான் நான் வந்து ஜாகிங் வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஸோ வாக்கிங் அண்ட் ஜாகிங் நான் வந்து ட்ரெட்மில்ல பண்ணுவேன். 1/2 hour. இது வந்து 3rd மந்தில் 1/2 hour வாக்கிங் ஜாகிங், நான் ஈவினிங் 1/2 hour வாக்கிங் ஜாகிங் இதை தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 5th மந்த்லேருந்து நான் வந்து ஜாகிங் அண்ட் ரன்னிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து எக்ஸசைசஸ் வந்து நான் 5th மந்த்லேருந்து தான் ஆரம்பித்தேன். ஜாகிங், ரன்னிங் வந்து மார்னிங் 1/2 hour, சாயந்தரம் 1/2 hour நான் பண்ண ஆரம்பித்தேன். 6 months அப்போ தான் வந்து நான் வந்து வயிற்றுக்கும் எக்ஸசைசஸ் ஆரம்பித்தேன். நான் இந்த மந்த்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை, எனக்கு இந்த மந்த்ஸ்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. உங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக அப்போ தான் நீங்கள் எக்ஸசைசஸ் ஆரம்பிக்கணும். ஐயோ வயிறு போட்டுருமே, உடம்பு போட்டுருமேன்னு உங்கள் உடம்பை வருத்தாமல் உங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுள்னால் சோம்பேறித்தனம் இல்லை, இது பண்ணால் ஓகே நம்ம உடம்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வலி அந்த மாதிரி விஷயங்கள் இல்லைன்னு மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். வலியோடலாம் எக்ஸசைசஸ் பண்ணக்கூடாதுன்றது இன்னொரு டாக்டரோட அட்வைஸ். ஸோ வலி இல்லாத போது தான் நானும் வந்து கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணவே ஆரம்பித்தேன். ஸோ இதுதான் வந்து நான் பண்ண ஆரம்பித்தது. இப்போ வரைக்கும் நான் பண்ணுறது வந்து மார்னிங் 1/2 hour to 45 minutes நான் வந்து ஜாகிங் அண்ட் ரன்னிங் பண்ணுவேன். ஈவினிங் வந்து அதே மாதிரி 1/2 hour to 45 minutes ஜாகிங் அண்ட் ரன்னிங் பண்ணுவேன். இப்போது இதுதான் எக்ஸசைசஸ்ங்க, இது ரொம்ப முக்கியம். எக்ஸசைசஸ் தான் மெயின். எக்ஸசைசஸ் எங்கள் டாக்டரும் சொன்னதே என்னென்னா, நீ உடம்பை வந்து கொஞ்சம் வாக்கிங் இதெல்லாம் ஆரம்பிக்க தான் உடம்பு அந்த சோர்வுலேருந்து வெளியில் வரும், அந்த டயர்ட்னஸ்லேருந்து வெளியில் வரும். பால்
செக்ரேஷனும் நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கணும்னா நீ கொஞ்சம் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டின்னு ஆரம்பிக்கும் போது உடம்பே வந்து சரியாக ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரத்த ஓட்டமும் நல்லா இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன்றது ரொம்ப அன்ஹெல்த்தியான ஒரு விஷயம். அது ஃப்யூச்சரில் ஒன்றும் இல்லை, உங்கள் கிட்னி சேலந்து போகும். அதுதான் விஷயம். நிறைய பேர் பண்ணுறது கிட்னியை வந்து போய் பாதிக்கும். ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், நல்லா ஃபிட்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னா எக்ஸசைஸை ஃபஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் எடுக்கணும். எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். அடுத்தது ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஸ்டார்டிங்லலாம் என்னால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபுட்டில் பெருசாக பண்ண முடியாது. ஏன்னா நல்லா சாப்பிட்டா தான் பால் வரும். ஸோ நல்லா சாப்பிட்ணுன்னா 8 இட்லி 10 இட்லி கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இட்லி பிரேக்ஃபாஸ்ட்னால் நான் மார்னிங் யூஸ்வலாக 2 இட்லி சாப்பிடுவேன். அது முட்டை, சுண்டல், இந்த ஸ்ப்ரவுட்ஸு அந்த மாதிரிலாம் சேர்த்து சாப்பிடுவேன். வெறும் 2 இட்லி கிடையாது. ஸோ ப்ரெஸ்ட் ஃபீட்னால நான் வந்து 3 இட்லியாக சாப்பிட்டேன், அவ்வளோதான். இப்போது பாப்பாவுக்கு சாலிட் ஃபுட்லாம் வந்துட்டனால இப்போது அதே 2 இட்லி ப்ளஸ் மற்ற விஷயங்கள். ஸோ அது வேணால் நான் வாட்டர் ஈட்டிங் டே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. நான் கண்டிப்பாக வாட்டர் ஈட்டிங் டே போடுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் முக்கியம். என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் பண்ணேன் அப்படின்னா, மார்னிங் இதுதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, 2 இட்லி 2 தோசை சாப்பிடுவேன். தோசையும் வந்து ரொம்ப பெரிய தோசைலாம் அளவா. ஊத்தப்பம்னா ஹெவியாக இருக்கும், ஸோ 1 தான் சாப்பிடுவேன். மற்றபடி ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும், ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதோட சேர்ந்து இருக்கும். ஒரு பேலன்ஸ்டாக இருக்குமே தவிர வெறும் கார்போஹைட்ரேட் சாப்பிட மாட்டேன். அதே தான் மத்தியானத்துக்கும். சாதம் வந்து முக்கால்வாசி சாதம் சாப்பிடுவேன். சில டைம்ஸ் வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை சாதம் சாப்பிட மாட்டேன். மற்றபடி முக்கால்வாசி சாதம், பொரியல் இந்த மாதிரி. அதை நான் ஓகே இட்ஸ் பெட்டர் நான் வீடியோவாக போட்டுறது தான் அது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நைட்டு மட்டும்தான் என்ன பண்ணேன் அப்படின்னா 7:30லேருந்து 8 மணிக்குள்ளே சாப்பிட்ருவேன். மெயினாக நைட் ஃபுட்டில் என்ன விஷயம் அப்படின்னா சீக்கிரமாக சாப்பிட்ருவேன், 7:30லேருந்து 8. அதே மாதிரி 2 இட்லி 2 தோசை. நைட் பார்த்திங்கன்னா ஹெவியாக நான் சாப்பிடவே மாட்டேன். ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கி சாப்பிட்றது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸாக நாங்கள் ஆக்கிட்டோம். நல்லா வீக்லி ஒன்ஸ் நைட்டு மட்டும் ஹெவியாக சாப்பிடுவோம். இப்போ அதையும் குறைச்சிக்கிட்டோம். சாப்பிட்றதுனா மத்தியானமே ஹெவியாக சாப்பிட்டுக்கலாம். நைட்டு ஹெவியாக சாப்பிடவே கூடாது. அது பயங்கர வெயிட் கெயின் ஆகும். ஆஸ் வெல் அஸ் 7:30லேருந்து 8க்குள்ளே சாப்பிட்டுக்கணும். எதுவாக சாப்பிட்டாலும் அளவாக சாப்பிட்டுக்கணும். காலையில் மத்தியானத்தை விட கம்மியாக சாப்பிட்டுக்கணும். அவ்வளோதான் நம்மளுக்கு படுகிறதுக்கு தேவையான நியூட்ரிஷன். ஸோ இதுதான் ஃபுட் ஹேபிட்ஸ், என்னோடய ஃபுட்டு. ஸோ மெயின் எக்ஸசைஸ், ஃபுட், இது 2 தான் வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து வெயிட் லூஸ் பண்ண முடியுமே தவிர ஒரு ஜூஸ், ஒரு டேப்லெட் இந்த மாதிரிலாம் வந்து அப்புறம் வெறும் ஒரே ஒரு லிக்விட் டயட்டு, ஒரே ஒரு தண்ணியில் டயட்டு, ஒரே ஜூஸில் டயட்லாம் நான் கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன். இதனால் எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி கிராஷ் டயட்லாம் பண்ணி ரீசெண்டாக இருந்தவர் ஷேன் வான். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு டைம் இல்லைன்னா சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம வாழணும், பாப்பாங்களுக்காகவே வாழணும். ஸோ அதனால் ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ இப்படி தான் நான் என்னோடய வெயிட் லாஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது வெயிட் லாஸ். ஏன்னா இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக அதுவே லூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 6வது மாதத்துலேருந்து நான் வந்து வயிற்றுக்கு நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ஆன் த கோல் தான் இருக்குது. ஃப்ளாட் ஸ்டமக்லாம் வர வாய்ப்பே கிடையாது. பட் நல்லாவே குறைஞ்சிருக்கு. இன்னுமே குறைக்கணும். ஸோ இந்தந்த எக்ஸசைஸஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் கீழே வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதுக்கு இந்தந்த எக்ஸசைசஸ் மார்னிங் வந்து நான் எதுவும் முடிச்சுட்டு ரன்னிங் முடிச்சுட்டு நான் பண்ணுவேன். ஸோ இது நல்ல பலன் எனக்கு தெரியுது வயிற்றுக்கு. ஸோ அதுதாங்க, இதுதான் என்னோடய வெயிட் லாஸ் விஷயங்கள். ஈஸி ரூட்லாம் ஹெல்த்தில் கிடையாது. ஸோ அதனால் ஆக்டிவாக இருங்க, அதுதாங்க மெயின் விஷயம். ஆக்டிவாக இருங்க. உங்களுக்கு தானாகவே ஸ்ட்ரென்த்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். பழங்கள் சாப்பிடுங்க, நல்லாவே ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். உங்களுக்குன்னு டைம் ஒதுக்குங்க. டைம் கிடைக்கிறது கஷ்டம்தான், ஆனால் ஸ்ட்ரிக்டாக உங்களுக்குன்னு டைம் ஒதுக்குங்க. இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவோம் நம்ம ஓல்டேஜ். நம்மளுக்குன்னு டைம் ஒதுக்காமல் இருந்துடாதீங்க. நாளையில் உங்களுக்கு ஒரு ½ அன் ஹவர் தான் உங்களுக்குன்னு வேணும். ஸோ ஒதுக்குங்க. ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் எக்ஸசைசஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.